வணக்கம். புத்திசாலித்தனம்னா என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, அத பத்தி ஒரு சூப்பரான காலத்தால அழியாத ஒரு கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். இது வெறும் கதை மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய பாடம்னு சொல்லலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்களால பதிலே சொல்ல முடியாத ஒரு கேள்விய உங்ககிட்ட கேட்டா என்ன செய்வீங்க? கொஞ்சம் தடுமாறி போயிடுவோம்ல. நம்ம கதையோட மையக் கருவே இதுதான். இந்த கதை நடக்கிற இடம் மாமன்னர் அக்பரோட அந்த பிரம்மாண்டமான அரசவை. அங்கதான் நம்ம கதையோட ஹீரோ பீர்பால் இருக்காரு. அவரோட புத்திசாலித்தனத்துக்கு ஈடு இணை அவர்தான். அதனாலேயே அக்பருக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு மந்திரியா இருந்தாரு. பீர்பால் வெறும் மந்திரி மட்டும் இல்லைங்க. அவர் ரொம்ப புத்திசாலி, செம்ம திறமையானவர். ராஜ்யத்துல எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். குறிப்பா சொல்லணும்னா மன்னர் அக்பருக்கு அவர்னா ஒரு தனி பிரியம். ஆனா உங்களுக்கே தெரியும்ல, ஒருத்தருக்கு புகழ் அதிகமாக அதிகமாக கூடவே பொறாமையும் வந்துடும். பீர்பால் விஷயத்திலயும் அதுதான் ஆச்சு. அரசவையில இருந்த எல்லாருமே அவரை விரும்பல. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, பொறாம பிடிச்ச சில மந்திரிகள் நேரா அக்பர் கிட்டயே போய்த்தாங்க. போய், மாமன்னரே, நீங்க எப்ப பார்த்தாலும் பீர்பாலே புகழ்ந்துட்டு இருக்கீங்க. அவர் நிஜமாவே அவ்வளோ பெரிய புத்திசாலியா என்ன அப்படின்னு ஒரு சவாலையே விட்டாங்க. இந்த சவாலை கேட்ட அக்பருக்கு ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி தோணுச்சு. சரி, பீர்பாலை சோதிச்சு பார்த்துடலாமேன்னு முடிவு பண்ணாரு. மற்ற மந்திரிகளோ பீர்பாலுக்காகவே ஒரு பொரிய தயார் செஞ்சாங்க. அதுதான் அந்த முடியாத கேள்வி. அக்பர் எல்லாரும் இருக்கிற சபையில பீர்பாலை கூப்பிட்டு கேட்டாரு. பீர்பால், இப்ப சொல்லு, நம்ம ராஜ்யத்துல மொத்தம் எத்தனை காகங்கள் இருக்கு? இந்த கேள்வியை கேட்டவுடனே மத்த மந்திரிகள்லாம் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாங்க. ஆஹா, இன்னைக்கு பீர்பால் மாட்டிக்கிட்டான்னு நினைச்சாங்க. எல்லாரும் பீர்பால் என்ன பதில் சொல்ல போறார், எப்படி தடுமாற போறாருன்னு ஆவலா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பீர்பாலோ முகத்துல ஒரு சின்ன பதற்றம் கூட இல்லாம ரொம்ப அமைதியா நம்பிக்கையா நின்னுட்டு இருந்தாரு. ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. பீர்பால் சொன்னாரு, மன்னா, நம்ம ராஜ்யத்துல சரியா 50,000 காகங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கரெக்டான நம்பரை சொன்னதும் மொத்த அரசவையுமே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. இப்ப அக்பர் ஒரு புன்னகையோட பீர்பாலோட வாதத்துல ஏதாவது ஓட்டை இருக்கான்னு பார்க்க நமைச்சாரு. சரி பீர்பால், ஒருவேளை நீ சொன்னதை விட அதிகமா காகம் இருந்தா என்ன செய்யறதுன்னு கேட்டாரு. பீர்பால் உடனே சொன்னாரு, அது ரொம்ப சிம்பிள் மன்னா. அப்போ பக்கத்து ராஜ்யத்துல இருந்து சில காகங்கள் நம்ம ஊர்ல இருக்கிற அதோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்திருக்கும். பாத்தீங்களா, இதுதான் அவரோட புத்திசாலித்தனமான வாதத்தோட முதல் ஸ்டெப்பு. இத கேட்ட அக்பருக்கு சிரிப்பு தாங்கல. சரி, அடுத்த கேள்வியும் கேட்டு பாப்போன்னு, சரி சரி ஒத்துக்கிறேன். ஒருவேளை நீ சொன்னதை விட கம்மியா இருந்தா என்ன சொல்லுவ? இதுக்கும் பீர்பால் கிட்ட ஒரு செம்ம பதில் ரெடியா இருந்துச்சு. அப்படியானால் நம்ம ராஜ்யத்துல இருக்கிற சில காகங்கள் வெளியூர்ல இருக்கிற அதோட சொந்தக்காரங்களை பார்க்க போயிருக்குமண்ணா. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, பீர்பாலோட பதில் எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்குன்னு. இது ஒரு ஏர் டைட் லாஜிக். அதாவது, என்னைக்கு அதிகமானாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, குறைவா இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதை யாராலையும் தப்புன்னு நிரூபிக்கவே முடியாது இல்லையா? பீர்பாலோட இந்த பதில கேட்டதும் மொத்த சபையும் சிரிப்பால அதிர்ந்துச்சு. அக்பர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. ஆனா அந்த பொறாம பிடிச்ச மந்திரிகள் இருக்காங்களே, அவங்க அவமானத்துல தலகுழிஞ்சு நின்னாங்க. பீர்பால் மறுபடியும் தன்னோட புத்திசாலித்தனத்தை நிரூபிச்சிட்டாரு. சரி, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுல இந்த கதை. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? நாம கத்துக்க வேண்டிய முதல் விஷயம் குவிக் திங்கிங், அதாவது சமயோஜித புத்தி. சில நேரங்கள்ல ரொம்ப சிக்கலான பிரச்சனைகளை கூட கொஞ்சம் நம்பிக்கையோடையும் கிரியேட்டிவிட்டியோடையும் யோசிச்சா ரொம்ப சுலபமா தீர்த்திடலாம். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. பீர்பால் அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லல, அந்த கேள்விக்கு பின்னாடி இருந்த உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அது நிஜமாவே காகங்களை எண்ணி சொல்றதுக்கான கேள்வி இல்ல, அது அவரோட புத்திசாலித்தனத்தை சோதிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். அத அவர் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற அந்த முடியாத கேள்வி எது? அதுக்கு நேரடியா பதில் சொல்லாம கொஞ்சம் பீர்பால் மாதிரி புத்திசாலித்தனமா ஒரு புது கோணத்துல எப்படி